ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா நேச்சுரலா எந்த கெமிக்கலுமே சேர்க்காம ஹேண்ட் சானிடைசர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக நம்ம கத்தாழை எடுத்துக்கிறோம். 3 இல்லைன்னா 4 பீஸ் கத்தாழை சின்ன சின்னதா நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். கத்தாழை நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இந்த கத்தாழையில மேலால இருக்கிற தோல், இந்த சைடுல இருக்கிற முள்ளா இருக்கிற பகுதி மட்டும் லைட்டா இந்த மாதிரி சீவி எடுத்துட போறோம். இந்த மாதிரி லைட்டா சீவிக்கலாம். இப்ப இதை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியா வடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த கத்தாழையோட ஜெல்லை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். கத்தாழை ஆன்டி பாக்டீரியலா யூஸ் ஆகுது. இது நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. வேப்பிலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கிருமிகள் அழிக்கிறதுக்கு பயன்படுது. இப்ப கத்தாழையில இருக்கிற நம்ம ஜெல் எடுத்தாச்சு. இந்த சாரை தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இப்ப கத்தாழை ஜூஸ அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கத்தாழை ஜெல்லை இதுல ஊத்திடுறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கோம். அதையும் இப்ப போட்டுடலாம். வேப்பிலையும் சேர்த்தாச்சு. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதையும் இதுல ஊத்திடலாம். அடுத்ததா தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம், ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன் இதுல சேர்த்துக்கிறோம். இது பிளேவருக்காக தான் சேர்க்கிறோம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தா இது கொதிக்க விட்டா போதும். வேப்பந்தலையோட கசப்பு இது எல்லாமே இந்த தண்ணியில இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வேப்பந்தலையை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, வேப்பந்தலையை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம சூடு ஆற வச்சிடலாம். சூடெல்லாம் நல்லா ஆறிட்டோம். சூடு ஆறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாபுள்ள பாட்டில் எடுத்தோம்னா நமக்கு சானிடைசர் ஊற்றி யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். இது நமக்கு ஈஸியா கடைகளில் கிடைக்கும். இப்ப நம்ம ஆற வச்சு வச்சிருக்க சானிடைசர் இதுல ஊற்றிடலாம். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பாட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஊத்தி இல்லையா. இந்த
இந்த நாப் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம இந்த நாப் உள்ள பாட்டில எடுக்கிறோம். இல்ல பிரஸ் டைப் பாட்டில் இருந்தாலும் அதுல கூட நம்ம ஊத்தி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்தி நம்ம ஃபுல்லா கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பின்னால, கைக்கு பின்னால, முன்னால எல்லாமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம கையை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற திங்ஸ்ல வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம கிருமி கிட்ட இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பொருள்லயுமே வந்துட்டு நம்ம இந்த சானிடைசர் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.